பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். துக்கத்தோடு இருக்கிறீங்களா? பாரத்தோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு இருக்கிறீங்களா? என்னுடைய கண்ணீர் எப்பொழுது மாறும்? என்னுடைய பாரம் எப்பொழுது குறைக்கப்படும்? நான் வியாகுலத்தோடு காணப்படுகிறேனே, என் வியாகுலம் எப்பொழுது ஆறுதலாய் மாற்றப்படும் என்று தேவ சமூகத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்றைக்கு அநேகர் துக்க முகத்தோடே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த துக்கத்தை மாற்றுவதற்கு மனிதரால் முடியாது, சொந்த புருஷனால் முடியாது, பிள்ளையினால் முடியாது. தன்னுடைய துக்கத்தை மாற்றி குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அது கர்த்தரால் மட்டுமே தான் முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படும். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், உலகம் சந்தோஷப்படுமா? நீங்கள் துக்கப்படுவதை பார்த்து உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அந்த துக்கத்தில் நான் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேவ சமூகத்தில் இருந்து கொடுக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களை துக்க முகத்தோடு அனுப்புவதில்லை. அவர்களை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு தான் அவர்களை அனுப்புவார். அன்னாளை பாருங்கள், அன்னாள் தான் பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தபோது அவளை சக்களத்தி பெனினாள் மலடி என்று வார்த்தையால் காயப்படுத்தி கொண்டிருந்தாள். அன்னாளுடைய இருதயம் வியாகுலப்பட்டது, துக்கப்பட்டது. எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று அவள் இருதயம் துக்க முகத்தோடே இருந்தது. அவள் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய துக்கத்தை, பாரத்தை, கஷ்டத்தை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் இறக்கி வைத்தாள். நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் என் இருதயத்தில் இருந்ததை தேவ சமூகத்தில் உடைத்து ஊற்றுகிறேன் என்று ஆசாரியன் கேட்டபோது சொன்னாள். எப்பொழுது அவள் தேவ சமூகத்தில் தன்னை உடைத்து ஊற்ற ஆரம்பித்தாளோ அவளுடைய துக்கம் சமாதானமாய் மாறினது. ஆசாரியன் சொன்னான், நீ சமாதானத்தோடே போ என்று அவன் வாக்கு கொடுத்தான். அவள் அதற்கு பிறகு துக்கமாய் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் மனிதரிடத்தில் போய் உங்கள் துக்கங்களை சொல்லக்கூடாது. உங்கள் சொந்த பந்தங்களிடத்தில் போய் துக்கங்கள் சொல்லக்கூடாது. உங்களுடைய மனபாரத்தை சொல்லாதீர்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் உங்களைத்தான் காயப்படுத்தி கொண்டிருப்பார்களே தவிர உங்கள் இருதயத்துக்கு ஆறுதலோ தேறுதலோ அவர்களால் தர முடியாது. நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே இடம் தேவ சமூகம். அந்த தேவ சமூகம்தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும், உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும், உங்களுக்கு தேர்தலை கொடுக்கும். உங்களுடைய காயங்களை கட்டக்கூடிய இடம் அந்த தேவ சமூகம். அந்த தேவ சமூகத்தில் போய் உன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாவற்றையும் நீ இறக்கி வைப்பாயானால் உன் இருதயம் லெகுவாக்கப்படும், உன் இருதயம் பரிசுத்தமாக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான்
உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் அநேகர் பாரத்தோடு இருக்கிறீர்கள், கண்ணீரோடு இருக்கிறீர்கள். கடன் ஒரு சுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. வியாதி உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனை உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. பிள்ளையினுடைய காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. மனைவியினுடைய செயல் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. கணவனுடைய காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் மதுபானத்தின் ஆவிகள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. விபச்சாரத்தின் ஆவிகள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, ஒரு சந்தோஷம் இல்லையே, நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் ஆனாலும் என் துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படவில்லையே என்று அநேகர் அனுதினமும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் உன் குடும்பத்தில் எழுந்தருளுவேன். நான் உன் குடும்பத்தில் வரும்போது அங்கு இருக்கக்கூடிய இருளின் அதிகாரங்கள், இருளின் மந்தாரங்கள், இருளின் கிரியைகள் அகற்றப்பட்டு உன் குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை தந்தீங்க. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு தந்தீங்களா? ஆண்டவரே, அநேக வேளைகளில் நாங்கள் துக்க முகத்தோடு இருந்தோம். எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் வரல, எங்களை தேர்தல் படுத்த யாரும் வரல. நாங்கள் துக்க முகத்தோடே காணப்பட்டு கொண்டிருந்தோம். எங்களை ஆறுதல் படுத்தவும், எங்களை தேர்தல் படுத்தவும், எங்களை பலப்படுத்தவும், எங்களை திடப்படுத்தவும் எங்களோடு கூட இருந்த நல்ல தகப்பன் நீர்தானையா. உண்மையே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நீர் வருவீராக. எங்களுடைய பிரச்சனைகளை தேவன் மாற்றுவீராக. எங்களுடைய பாரங்களை எல்லாம் எடுத்து மாற்றுவீராக. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய குடும்பத்திலேயும் தேவனுடைய கரம் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை தேவன் பலப்படுத்துவீராக, அவர்களை ஸ்திரப்படுத்துவீராக. தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு தேவன் அவர்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஆத்மா கூட இடறி போகக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு ஆத்மா கூட ஆண்டவரே குற்றம் சாட்டாதபடிக்கு தேவன் அவர்களை தாங்கி தப்புவித்து அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் நடந்தீங்க. பொல்லாத உலகத்தில் ஆண்டவரை வாழ்ந்து கொண்டு இருக்கிற எங்களுக்கு பல வேளைகளில், பல நேரங்களில் ஆண்டவரை நாலாபுறத்திலும் இருந்து எங்களை துக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒலிக்கிறது. ஆண்டவரே, எங்களால் கேட்டு சகிக்க முடியலை. அடுத்தவன் என்ன நிந்திக்கிறான், அடுத்தவன் என்ன வெட்கப்படுத்துகிறான், நான் என்ன செய்வேன்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் தேவன் காயம் கட்டும்படியாய், அவர்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.